வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் கேட்ட கொஷின்ஸை தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். H is a finite dimensional Hilbert space. T is an operator on H. Sigma of T denotes the set of eigenvalues of T. Which of the following is false? ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எது ஃபால்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு மோர் தென் 1 ஆப்ஷன் வந்து தெரிஞ்சால் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், T is singular if and only if 0 belongs to sigma of T. If T is non-singular, then lambda belongs to sigma of T if and only if lambda inverse belongs to sigma of T inverse. If A is non-singular, then sigma of AT A inverse equal to sigma of T. And last one, if T power k equal to 0 for some positive integer k, then sigma of T not equal to singleton 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஈக்குவல் டு சிங்கிள்டன் 0ன்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் கரெக்ட். ஸோ அதுதான் வந்து இங்கே மிஸ்டேக். சரிங்களா? ஸோ மிச்சம் இருக்கிற 3 ஆப்ஷனுமே கரெக்ட். ஸோ பாருங்கள், T is an operator on H. T is singular if and only if 0 belongs to sigma of T, and T is non-singular, so inverse exist ஆகும். And A is non-singular, sigma of AT A inverse equal to sigma of T. And T power k equal to 0 for some positive integer k, then sigma of T equal to singleton 0. ஸோ அந்த லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் தான் தப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், லெட் டி பி எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிங்கிறது பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் ஆன் ஹெச் அண்ட் டி ஈக்குவல் டு A1 + I × A2. டி இஸ் நார்மல் ஆப்ரேட்டர். தென் ஸோ நார்மல்னால் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், கம்யூட் பண்ணணும். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அந்த மாதிரி ஏ மட்டும்தான் இருக்குது ஃபஸ்ட் ஒன். சரிங்களா? ஸோ அது வந்து இங்கே கொடுத்த தியரம் ஸ்டேட்மெண்ட் தான். டி வந்து ஆப்ரேட்டர் ஆன் ஹச். டி இஸ் நார்மல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட்ஸ் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் வந்து கம்யூட் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து வேர்டிங்ஸில் கொடுக்காம இப்படி சிம்பிள்ஸில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியல் பார்ட் A1, இமேஜினரி பார்ட் A2. ஸோ A1 A2 ஈக்குவல் டு A2 A1. அதுதான் வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து, இஃப் ஏபிஎன் ஆப்ரேட்டர் ஆன் Banach space X and A has an inverse A inverse, then which one is true? ஸோ ஏங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், அதுக்கு இன்வெர்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இங்கே உள்ளதில் எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து A ஸ்டார் A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் த ஹோல் ஸ்டார். ஸோ இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது படிச்சிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியில் வந்து ஸ்டார் வந்து லெஃப்ட் சைடு மட்டும்தான் இருக்குது, ரைட் சைடு இல்லை. அதே மாதிரி டிலையும் அப்படி தான். அண்டு சியில் வந்து இன்வெர்ஸை பற்றி பேசவே இல்லை. ஸோ லாஜிக்காக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ரேஷன்ஸை பற்றி ஸ்டார் அண்ட் இன்வெர்ஸை பற்றி பேசும்போது நமக்கு ரெண்டுமே வந்து வரணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் 3 ஆப்ஷன்லேயும் ஒன்று தான் இருக்குது. அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிங்கிறது ஆப்ரேட்டர் ஆன் Banach space B. T has an inverse T inverse if and only T inverse T star has an inverse T star whole inverse. ஸோ அந்த கேஸில் என்ன வரும்னா T star the whole inverse equal to T inverse the whole star. சரிங்களா? ஸோ Tக்கு எப்போல்லாம் இன்வெர்ஸ் இருக்கோ அப்போல்லாம் T ஸ்டாருக்கும் இன்வெர்ஸ் இருக்கும். அடுத்து, let X be a inner product space, then for all x, y belongs to X. ஸோ என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றுமே கிடையாது, பேரலோகிராம் லா. அதை தான் வந்து இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மைனஸ் நாம் X + Y த ஹோல் ஸ்கொயரை நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் அங்கே பாருங்கள், பேரலோகிராம் லா. நாம் X + Y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நாம் X - Y த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × நாம் X ஸ்கொயர் ப்ளஸ் 2 × நாம் Y ஸ்கொயர். ஸோ அதுதான் வந்து இன்டெரக்டாக இப்படி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து, இஃப் S is a non-empty subset of a Hilbert space and S is orthogonal to S, orthogonal of S, then which one is true?
வேறு எதெல்லாம் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ரிசல்ட்டு தான். எஸ் பெர் பி ஈக்குவல் டு எஸ் ட்ரிபிள் பெர். If S is a non-empty subset of a Hilbert space, then S per P equal to S triple per. Okay. அடுத்து if Fi in the set Fi is complete in a Hilbert space H and if X orthogonal to Fi, then இங்கே எது வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டி வந்து வராது. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரிசல்ட் படிச்சிருப்போம். த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் டு ஒன் அனதர். ஸோ இ வந்து கம்ப்ளீட்னா எக்ஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏனா திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். தென் லாஸ்ட் ஒன் பார்சல் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோரியர் எக்ஸ்பென்ஷன். ஸோ அதுதான் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 கண்டிஷன்ஸுமே ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா அப்போ நாம் எக்ஸ் வந்து ஒன்றும் வராது. ஸோ ஏவும் தப்பு, டியும் தப்பு. அண்டு இண்டிபெண்ட்டை பற்றி நம்ம வந்து பேசலை. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் இந்த கொஷின் தான் திரும்பியும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அந்த எக்ஸசைஸில் 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதில் 4 ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பாருங்கள். இதில் டி ஆப்ஷன் மட்டும் மாற்றிருக்காங்க பாருங்கள். If lambda belongs to sigma of t and p is polynomial, then p of lambda belongs to sigma of p of t. ஸோ அங்கே வந்து நில்பொட்டன்ட்டை வச்சு கேட்டாங்க, இங்கே வந்து இதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே படித்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன படித்தோம்? t is singular if and only 0 belongs to sigma of t. இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க? sigma of t ஈக்குவல் டு சிங்கிள்டன் 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது ரெண்டுமே வித்தியாசமானது. சரிங்களா? சிங்குலராக இருந்துச்சுன்னா 0வும் ஒன் ஆஃப் தி ஐகன் வேல்யூவாக இருக்கும் அப்படின்றது. இங்கே வந்து 0 மட்டும்தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் ஷீட். ஸோ 4 இதை கொடுத்துட்டு இதில் மேட்ச் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பெசல் இன்இக்வாலிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் தான் இன்இக்வாலிட்டி இருக்குது. 1, 4 மட்டும்தான். மிச்சம் 2 ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ அப்போ இந்த 2ல் ஒன்று தான் வந்து இன்இக்வாலிட்டியாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஃபஸ்ட் ஒன் கொடுக்கவே இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 4 தான் இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் தெரியலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஏக்கு வந்து 4ஆக இருக்கும், இல்லை 3ஆக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 கிடையாது, ஏன்னா இன்இக்வாலிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏக்கு வந்து 4. ஸோ பெசல் இன்இக்வாலிட்டி நம்ம படிச்சிருக்கிறது தான். ஓகே, இப்போ ஏ தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஈக்குவல் டு போட்டால் பார்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ சிக்கு வந்து 2, சிக்கு வந்து 2. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் சிக்கு வந்து 2 வந்து ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை இந்த 2 ஆப்ஷன் தெரிஞ்சிச்சினாலே நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், ஒமிட் பண்ணிடலாம். லாஜிக்காக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா. ஸோ பெசல் இன்இக்வாலிட்டி வந்து summation modulus of inner product of x, ai the whole square less than or equal to norm x square. And Fourier expansion x equal to summation inner product of x, ai into ei. And partial equation norm x square equal to summation modulus inner product of x, ai the whole square. And Squart's inequality modulus inner product of x, y less than or equal to norm x into norm y. ஸோ கொஞ்சம் நீங்கள் சப்ஜெக்ட் தெரியலனாலும் கொஞ்சம் லாஜிக்காக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திங்க் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.